ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாரி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து புதன்கிழமை போல எடுத்தது. அன்னைக்கு ஆடி பூரமும் இல்லையா, ஆடி பூரத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கங்கை அம்மனுக்கு பால் குடமும் எடுத்தாங்க. அந்த விலாக் தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணி போறேன். காலையில எந்திரிச்சிட்டேன். காலையில எந்திரிக்கவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காலையெல்லாம் வந்து நல்லா வெயில் அடிக்குது. ஈவினிங் ஆனா பாத்தீங்கன்னா சரியான மழை பெய்யுது இல்லையா, அந்த மாதிரி நைட்டு செம்ம மழை, இடி வேற பயங்கரமான இடி. எங்க எங்க வீட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சைட்ல வந்து தண்ணி நிக்கும் இல்லையா, இதனால இந்த தவளை சத்தத்தோட சவுண்டு உண்மையிலே தூங்கவே முடியல. காதுல எல்லாம் வந்து பெட்ஷீட் போட்டுட்டு காதுல கை வச்சு மூடிட்டு இந்த மாதிரிதான் தூங்கி எந்திரிச்சு. காலை எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்சம் வேலை எல்லாம் செய்யலான்ட்டு எப்படி எந்திரிச்சு வந்துட்டு குளிச்சுட்டு, மழை பெஞ்சதால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் செம்ம குளிரு. அந்த சாரல் வந்து அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா எங்க படுக்குறதுனே தெரியல நாய்க்குட்டிங்களா. அதனால ஒரு பெட்ஷீட் வந்து போட்டுறத, இவங்களாம் இங்க வந்து படிக்கட்டுல வந்து கொஞ்சம் சாரல் அடிக்கல, அதனால இங்க வந்து படுத்திருந்தாங்க. மீதி பேர்லாம் படிக்கட்டு மேல வந்து படுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட 2வது வருஷம் பால் குடம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க வாடகை இருந்த வீட்டுல வந்து கோவில் வந்து ஒரு 4வது வீடு போலதான். அப்பெல்லாம் வந்து நான் பால் குடமே எடுக்கல, கூழ் மட்டும் ஊத்துவோம், மத்தபடி பால் குடம் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து கங்கை அம்மன் வந்து நான் அப்படிதான் வேண்டி இருந்தேன். எனக்கு வந்து நான் சொந்த வீட்டுக்கு போன பிறகுதான் உனக்கு வந்து நான் பால் குடம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அதனால போன வருஷம் வந்து பால் குடம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2வது வருஷம் தான் பால் குடம் எடுக்கிறேன். இன்னைக்கு ஆடி பூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல கல்யாணம் நடக்கும். வளைகாப்பு அந்த வளையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பா நடக்கும். எனக்கு வந்து 2 நாளுமே இன்னைக்கே கோவிலுக்கும் வர சொல்லியிருக்காங்க. இங்க பால் குடமும் எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா எங்க போறதுன்னே தெரியல. சரி கொஞ்சம் முன்னாடியே போனா அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றத எல்லா வேலையும் சீக்கிரமா வந்து பார்த்துட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அக்கா டெய்லியுமே வீடியோ போடுங்கக்கான்னு வந்து சொல்லியிருந்தீங்க. என்னால வந்து டெய்லியுமே வீடியோ வந்து கொடுக்க முடியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுலதான் இருப்பேன். ரொம்ப அதிகமா வெளியெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு வந்து நான் வீட்டுல என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, அதே ரொட்டீனா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டெய்லியுமே இந்த ரொட்டீனை வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்தா வச்சுன்னா உங்களுக்கும் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து என்னால டெய்லியுமே வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கொடுக்க வந்து பாக்குறேன். ஒரு சிலர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நீங்க போடுறீங்கக்கா, லாங் வீடியோ வந்து போடுங்கக்கான்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஷார்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 60 செகண்ட் தானே, கொஞ்ச நேரத்துல வந்து வீடியோ வந்து பேசிட்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஆனா அந்த லாங் வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி போறதுக்கு, அதுக்கே வீட்டுல இருக்கிற வேலை கரெக்டா இருக்கா, அது உட்காந்து பேசி மறுபடியும் இது பண்றதுக்கு அதுக்கே வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. பிளாக் எல்லாமே இருக்கு, ஆனா வந்து அது உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போறதுக்கு தான் டைம் இல்லாம இருக்கு. ஒரு 3 மாசத்து வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடிட் பண்ணாமலே கிடக்குது. இதே மாதிரிதான் நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிருவேன். அதை வந்து கொடுக்க வேண்டிய நேரத்துல வந்து கொடுக்காம டெலிட் பண்ணிடுவேன். இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நிலைவாசல்ல வேலையை முடிச்சுட்டு பூஜை ரூம்ல அப்புறமா எல்லாம் பூலாம் வச்சுக்கலான்றது இப்ப சமையல் வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். காலையில ஆளுங்களுக்கு மதியானம் வந்து நான் பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோவில்ல பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் போகணுன்றதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 12 மணிக்கு மேல ஆயிடும், இல்ல 1 ஆயிடும். வந்த டயர்ட்ல வந்து சாப்பாடு வந்து ஆளுங்களுக்கு செய்ய முடியாதுன்றதால போறப்பே செஞ்சு வச்சுட்டு போயிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக காலையிலேயே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். டைம் வந்து ஒரு 5:45 இருக்கும். அப்பவே வந்து வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம். சாதம் மட்டும் வடிச்சிட்டு தயிர் வந்து தாளிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ரசம் வைக்கல. இது மட்டும் சிம்பிளா பண்ணிடலான்றதுக்காக இன்னைக்கு அஸ்வின் வந்து ஸ்கூலுக்கு போகல. அவனு வந்து என் கூட வந்து பால் கூட எடுக்கிறான். அஜி வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு வந்து லஞ்சும் தக்காளி சாதம் வந்து அவனுக்கு வந்து செஞ்சுட்டு டிஃபன் வந்து செஞ்சு கொடுக்கணும். டிஃபனுக்கு வந்து இட்லி சட்னி ஆளுங்களுக்கு செய்யறப்ப அது வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஆளுங்களை ஒரு நாளைக்கு தான் மதியானம் வந்து ஹோட்டல்ல சாப்பிட சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் முக்கியமா அர்ஜென்ட்டா போற வேலை இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிடுங்கன்னு வந்து சொல்லிடுவோம். மற்றபடி ஒரு நாளைக்கு எங்கன்னா கொஞ்சம் லேட்டா போகணும்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலை சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அது கூடவே லஞ்சு வந்து செஞ்சு வந்து கொடுத்து அனுப்பிடுவோம். இந்த மாதிரிதான் போன தடவை பால் குடம் எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து லேட் ஆயிருந்தா எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கிளம்பிருப்பாங்க போல இருக்கு. அந்த டைமுக்கு வந்து போனோம். நாங்க இங்க இருந்து கொஞ்சம் லாஸ்டா இருக்கிறதுனால அங்க பழைய வீட்டாண்ட இருக்கிறப்ப போன் அடிச்சு சொல்லுவோம், இந்த மாதிரி பால் குடம் எப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன்ட்டு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு போல இருக்கு. கரெக்டா வந்து நாங்க போயிட்டு பால் குடத்தை வைக்கிறோம், உடனே வந்து பால் குடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா போயிடணுன்றதுக்காக ஒரு 9:15 9:30 வந்து போயிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே கடகடன்னு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கோவில்ல எதுவுமே ரெடி பண்ணல. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ரெடி ஆயிடுச்சா சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க வந்து போன டைம் மாதிரி லேட்டா வந்துட போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லேட் ஆச்சு. இந்த டைம் வந்து நாங்க சீக்கிரம் கிளம்பிட்டோம். அங்க கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால வீட்லயே கொஞ்சம் இருக்கிற வேலையை வந்து பொறுமையா செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துருச்சு, குழம்பு வந்து கூட்டிட்டேன்.
வெண்டைக்காய் பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆடி மாசம் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே திருவிழா, பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் கூழ் ஊத்துறது, ஆடி போறோம், ஆடி 18, ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விசேஷ நாளாதான் போயிட்டே இருந்தது. அப்படியே இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிய போகுது ஆடியே வந்து. சமையல்லாம் முடிஞ்சது. இந்த ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியாது. செஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு பாத்திரத்துல, குழம்பு ஒரு பாத்திரத்துல, பொரியல் ஒரு பாத்திரத்துல, ரசம் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த ஏனத்தை இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறதா. ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து வச்சுட்டு அஜிக்குமே வந்து காரக்குழம்பும் வெண்டைக்காய் பொரியல் தான் அவனுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறத காலையில வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இட்லி மேந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்க வந்து ஒரு 8:15 இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆடி போறோம் இல்லையா, நேத்தே வந்து பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். சரி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்துட்டு போலான்ட்டு போய் வந்து எல்லாம் படைக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா பால் குடம் வந்து ஊரை சுத்தி வந்து எடுத்துட்டு வரணும் இல்லையா, டயர்ட் ஆயிடும். அதனால வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனா வந்து ரெஸ்ட் எடுத்து கரெக்டா இருக்கட்டும். இப்பயே வந்து படைக்கிறதுக்கு மீதி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சமையல் வேலை முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். இந்த ஆடி மாசமே அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான மாசம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த ஆடி பூரத்துலதான் அம்மன் வந்து அவதரிச்ச நாளா வந்து சொல்றாங்க. அதனால அம்மன் கோவில்ல எல்லா கோவிலுமே இந்த ஆடி பூரத்து நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து வலையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சிறப்பா வந்து நடக்கும். இந்த மாதிரி நம்ம வலையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அந்த வாங்கி கொடுத்த வலையில வந்து சாமிக்கு ஆண்டாளுக்கும் வந்து எல்லாம் போட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே நம்ம பிரசாதமா வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரசாதமா கொடுக்குற வலையில வந்து நம்ம வாங்கி போட்டோமா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த கொடுக்குறாங்க இல்லையா பிரசாதமா, அந்த வளையல் வந்து வாங்கி போட்டா மனம் போல் மாங்கல்யம் வந்து அமையும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஆடி போற நன்னாள்ல தான் அம்பிகை வந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாவும் ஆடிப்புற வந்து சிறப்பா வந்து கொண்டாடப்படுது. இந்த நாள்ல வந்து பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து நம்பிக்கையோட நம்ம வளையல் வாங்கி கொடுத்து அந்த பிரசாதமா அந்த வளையல் வந்து வாங்கி போட்டுட்டா குழந்தை பாக்கியம் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆடி பூரத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆடி பூரத்தன்னைக்கு நீங்களுமே வந்து வளையல் வந்து வாங்கி கொடுத்து அதை பிரசாதமா வந்து நீங்களுமே போயிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் உங்களால முடிஞ்சது வந்து நிறைய வளையல் தான் வாங்கி கொடுக்கணும் இல்ல. நிறைய பேர் வந்து ஒரு 10 டசன் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. நம்மளால முடிஞ்சது வந்து ஒரு டசன். நான் வந்து போன வருஷமும் ஒரு டசன் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த வருஷமும் அந்த மாதிரிதான் வாங்கி கொடுத்தேன். நம்மளால முடிஞ்சது ஒரு டசனாச்சும் வாங்கி கொடுக்குறப்ப அதை பூஜை பண்ணிட்டு அதை அடுத்தவங்களுக்கு வந்து அந்த பிரசாதமா கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வருஷம் ஆடி போறதுக்கு வாங்கி கொடுங்க. பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்ததான் பால் குடத்துக்கு வந்து ரெடி பண்ற ஆரம்பிச்சுட்டேன். நல்லா மஞ்சள் எல்லாம் தடவி குங்குமம் வைக்கலான்றதுக்காக. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க அங்காளம்மனுக்கு வந்து பால் குடம் எடுத்திருந்தாங்க. எனக்கு அங்காளம்மனுக்கு வந்து பால் குடம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நானும் வந்து எடுக்கலான்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா என்னால எடுக்க முடியாத சூழ்நிலை, அதெல்லாம் எடுக்கவே முடியல. நெக்ஸ்ட் இயர் ஆச்சு கண்டிப்பா வந்து எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பால் குடத்துக்கு நல்லா வேப்ப எல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சுட்டேன். நான் அந்த முருகர் கோவிலுக்கு வந்து முருகருக்கு பால் குடம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா மாயிலெல்லாம் வந்து கட்டல. மாயில அதுக்கப்புறம் வேப்பெல்லாம் கட்டவே இல்லை. முருகருக்கு தானே வேப்பில ஏன் கட்டணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா கோவில் அங்க எடுத்துட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேப்பெல்லாம் வந்து கட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க. நம்ம வேப்பில வந்து கட்டவே இல்லையே அப்படின்னு வந்து நினைச்சேன். அதனால இன்னைக்கு கங்கை அம்மனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேப்பில வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமா பழம், பால் தான், நாட்டு சக்கரை போட்டு வச்சு இன்னைக்கு பூஜை பண்ண வேண்டியதுதான். ஒரு சிலர் அக்கா இவ்வளவு வேலை செய்யறீங்களே உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. வேலைன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையா பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து நம்மளோட கடமைன்னு நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா அது கஷ்டமாவே தெரியாது. நம்ம பசங்க நம்ம வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறோம் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டீனா வந்து நம்ம பழகிக்கிட்டாலே வந்து அது வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு கஷ்டமா தெரியாது. இப்ப வந்து நைட்டு வந்து கிச்சனை கிளீன் பண்ணிட்டு படுக்கிறேன்னா அதே மாதிரி நம்ம டெய்லியுமே பண்ணிக்கிட்டு வந்தா இது நம்ம இந்த வேலை முடிச்சோடனே அடுத்த வேலை அந்த வேலை தான் செய்ய போறோம் அப்படின்னு வந்து நம்ம ரொட்டீனா பழகிட்டாலே அது வந்து கஷ்டமா தெரியாது. இல்ல நம்ம புதுசா வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அது கஷ்டமா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டா வச்சுக்கோங்களேன் எதுவுமே வந்து கஷ்டமா தெரியாது. பூஜையுமே அந்த மாதிரிதான். நம்ம ரொட்டீனா வந்து இந்த பூஜை இப்ப பண்ணணும், அப்ப அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பழகிக்கிட்டாலே அது கரெக்டா வந்து அந்தந்த டைமுக்கு வந்து பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து டெய்லியுமே வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க. கடவுள்கிட்ட நம்ம கேட்கறோம்னா வச்சுக்கோங்களேன் அதை கொடுத்த பிறகு அவர் வந்து நம்ம மறந்துடுவோம். அதுக்கு நன்றி சொல்லவே மறந்துடுவோம். டெய்லியுமே வந்து நம்மளுக்கு சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், ஒரு துணி வந்து கிடைக்குதுன்னா அது எல்லாமே கடவுளாலதான் கிடைக்குது. அதனால டெய்லியுமே அவருக்கு நன்றி சொல்றதுல தப்பே கிடையாது. டெய்லியுமே விலைக்கு ஏத்திட்டு இது எல்லாமே கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரபஞ்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதுல நம்ம கேட்கறது வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். நம்ம கேட்ட உடனே நம்ம கொடுக்கறதுக்கு நாம வந்து அதுக்கு தகுதியானவங்களா இருந்தா மட்டும்தான் அது கேட்ட உடனே கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இதனாலதான் ஒரு சிலருக்கு வந்து நான் நினைச்சது வந்து நடக்கலன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம்
விஷயம் வந்து நம்ம கேட்டோம்னா அதுக்கு தகுதியா இருந்து அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டது வந்து கிடைக்கும். பூஜை எல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமா கோயிலுக்கு வந்து துளசி வந்து கட்டி எடுத்துட்டு போறதுக்காக துளசி பறிச்சிருந்தேன். போன வாரம் நான் துளசி பறிக்கவே இல்லையா, பூஜை பண்ணலையா, அதனால துளசி வந்து நிறைய இருந்தது. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பறிச்சு மாலையா கட்டி எடுத்துட்டு போயிடலான்றதுக்காக கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் காப்பு கட்டிட்டு வர்றதுக்காக போயிருந்தோம். காலையில ஒரு 7 மணிக்கே கட்டிடலான்னு பார்த்தா இல்ல, லேட்டா தான் கட்ட ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. நாங்க என்ன நினைச்சோன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வீட்டுக்கு வந்து தூரமா இருக்கும், வீட்டு எதுக்கு வேற தண்ணி சேடையமா இருக்கா, ஒரே பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க போய் காப்பு கட்டிக்கிட்டு அங்கேயே இருந்து நம்ம பால் குடம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் இல்லம்மா, பால் குடம் எடுக்கிறதுனா அங்க இருந்து காப்பு கட்டிட்டு போய் குடமே அங்க இருந்து தான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்களா. ரெண்டாவது போய் வண்டியில போயிட்டு காப்பு கட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பால் ஊத்தி அப்புறம் மறுபடியும் வந்து நாங்க போற மாதிரிதான் இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து அவர் வேற ஒரு மீட்டிங் வந்து போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 9 மணிக்கெல்லாம் அவரும் கிளம்பிட்டாரா. எனக்கு வந்து இங்க கோவிலுக்கும் கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் இங்கேயும் பால் குடம் எடுக்கணுமா, அந்த 2 இடத்துக்கும் போறதுக்கு அங்க போனா இங்க போலாம், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் இருந்தது. பால் குடத்துக்கு வேப்பெல்லாம் கட்டிட்டு இந்த எலுமிச்சை மரம் பூலாம் சுத்தி வச்சுட்டேன். எனக்கு எலுமிச்சை மரம் எல்லாம் கட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியல. போன வாட்டி வந்து நிறைய பேர் வந்து கட்டியிருந்தாங்க. அதனால இந்த வருஷமும் வந்து எலுமிச்சை மரம் கட்டி தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த எலுமிச்சை மரம் நம்ம பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி வந்து கட்டியிருந்தேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த பால் குடத்துல தேங்காய் வர வச்சிருக்காங்க மாயில வச்சு, அது எதுக்குன்னு தெரியல. நான் இது வரைக்கும் பால் குடம் மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு சிலர் இப்ப வந்து புதுசா தேங்காய் எல்லாம் வச்சிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. அங்க வந்து பால் குடம் எடுத்துட்டு போய் நான் வச்சுட்டு இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ள வந்து நம்ம பெருமாள் கோயில் பின்னாடியே தான் இருக்குன்றதால அப்படியே பால் குடம் எடுத்தாங்கன்னா போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்து துளசி பால் அதுக்கப்புறம் வளையல் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அங்க வந்துட்டேன். ஆடி பூரத்துக்கு எப்பவுமே கோவில் வாசல்லே வந்து வளையல் கடை இருக்கும், வேற எங்கேயுமே போக தேவையில்ல, அங்கேயே வந்து வளையல் விற்கும். அதனால எப்பவுமே வந்து அழகா போயிட்டு வாங்கிட்டு சாமிக்கு வந்து கொடுத்துருவேன். 2 வருஷமா தான் கொடுக்குறேன். போன வாட்டி வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன், அப்புறம் இந்த வருஷம் மீதி டைம்லாம் வந்து நான் வளையல் வாங்கிட்டு தான் வருவேன். இந்த வருஷம் 2 வருஷமா தான் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அது மாதிரி வரேன். போன உடனே பாத்தீங்கன்னா சாமி வந்து கோவில் சுத்தி வந்திருந்தாங்க. அழகா தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். சாமியை உட்கார வச்சாங்க, உட்கார்ந்து இருந்தேன். அதுக்குள்ள வந்து பால் குடம் எடுக்கிறாங்கன்னு போன் பண்ணாங்களா, அப்படியே அங்க வந்து போயாச்சு. எனக்கு போன வாட்டி வந்து ஆடி போறதுக்கு வந்து ஃபுல்லா உட்காந்து நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே குடும்பத்தோட வந்து போயிருந்தோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பால் குடம், இங்க வந்து பெருமாள் கோவில் ஆடி போறன்றது 2 இடத்துலயும் இருந்ததால எங்களை சரியா எதையுமே வந்து பார்க்க முடியல. பால் குடம் எல்லாம் எடுத்து சுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தா எல்லாமே முடிஞ்சுது. அஸ்வின் தான் வந்து இங்க இருந்தான். அஸ்வின் வேற ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா, என்ன மட்டும் நீங்க விட்டுட்டு நீ மட்டும் பால் குடம் எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்துறது பெரிய வேலையா வந்து போச்சு. இவர் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அஸ்வின் வந்து இங்க இருந்தானா அங்க இருந்தானா வீடியோ வந்து எங்கேயுமே எடுக்கல. அஸ்வின் இங்க வந்து கோவத்துல அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா யாராச்சும் ஏகாதசி கமிட்டி சார்பில் இவர் வந்து இருக்கணும் இல்லையா, அதுக்காக அஸ்வின் வந்து அவருக்கு பதிலாக அங்க இருக்க வச்சுட்டு நான் அங்க போனேன்னா அதால வீடியோ வந்து அவன் சரியா எடுக்கவே இல்லை. நானுமே வந்து பால் குடம் எடுத்தேன்னா ஒரு போனை வச்சுட்டு எங்க 2 இடத்துல வீடியோ எடுக்கிறது, வீடியோவே எடுக்கவே இல்லை. அவன் போறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ மட்டும் தான் பால் குடம் எடுக்கிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா அவன் பெருமாள் கோவில்ல இருந்தானா அதனால அங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கிளிப்ப கோவத்தோட வந்து எடுத்து வச்சிருக்கான். அது கூட சரியா கூட எடுக்கவே காணோம். கோவத்திலேயே வந்து அழுதுகிட்டே இது மட்டும் எடுத்து வச்சிருக்கான். கல்யாணம் முடிஞ்ச உடனே பூப்பந்தெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அஸ்வின் மூஞ்சியே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்க. ஏகாதசி கமிட்டி சார்பில் தான் எங்களோட உபயம் தானே, அதனால கொஞ்சமா அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்க பால் குடம் எடுக்கிற இடத்துலயும் வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருந்தாங்க. சரி இங்கேயே சாப்பிடலான்றதுக்காக இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டேன். அஸ்வினை போன் அடிச்சு வாடா அங்க வாடா அந்த கோவிலுக்கு வாடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் போனே அட்டன் பண்ணவே இல்லையா. சரி நானே வந்து தேடிட்டு வந்தேன். அவனோட முகத்தை பாருங்களா, எவ்வளவு கோவத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்ட்டு. என்னை விட்டுட்டு போயிட்டேன்ட்டு அந்த கோவம் வந்து தீரவே இல்லை. வீட்டுக்கு வந்துமே பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டே தான் இருந்தான். அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க பால் குடம் இடத்துலன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க. எங்க சாப்பிடுறது, ஒரு இடத்துல விட்டு சாப்பிட்டுட்டு காப்பை கழட்டி அங்கே வச்சுட்டு வந்தாச்சு. அஸ்வினுக்கு வந்து பால் குடம் தரேன்னு சொல்ல, இல்லம்மா வேணாமா, நீ கொஞ்சம் தூரம் எடுத்துக்கோ, ஒரு பால் குடத்தை நான் கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் தனியா வந்து அவனுக்கு ஒரு பால் குடம் அது ரெடி பண்றேன்னு அவன் வேணான்னு சொல்லிட்டான். 2 பேர் காப்பி வந்து கழட்டி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பவுமே பால் குடம் எடுத்தா இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து கொடுப்பாங்க, கப்பு இந்த மாதிரி வந்து லட்டு, சரடு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து அப்பப்போ ஒரு டப்பா வந்து கொடுப்பாங்க. இந்த டைம் வந்து இந்த மாதிரி கப்பு வந்து 2 பேருக்கும் 2 வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவில்ல வந்து ஏகாதசி கமிட்டி சார்பில் வந்து எல்லாருக்குமே யார் யார் வந்து கமிட்டியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஜாக்கெட் பிட்டு வளையல் எல்லாமே வந்து சாமிக்கு போட்டாங்க இல்லையா, இந்த வளையல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. போன வருஷமும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷமும் லட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வளையல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்த உடனே சாமி ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு உடனே கையில வந்து போட்டுக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிதான் எனக்கு வந்து ஆடி பூரம் பால் குடம் எடுக்கிறதுன்ட்டு ரொம்ப பிஸியா வந்து போச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.